பா அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதாங்க நம்ம வீட்டில் 7 இலை இருக்கிற செடி வளர்ந்துட்டுருக்கு பூவே பூக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க தெரியுங்களா? அதுதான் வேர் செடி. இந்த வேர் செடியை வச்சு தான் நமக்கு தேவையான செடிகளை உருவாக்க முடியும். அப்போ இதில் பூக்கள் வராதா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேர் செடியில் பூக்கள் வராது. இது மண்ணில் இருக்கிற அந்த சத்துக்களை மட்டும் உறிஞ்சி நம்மளோட மொட்டுக்களுக்கு கொடுக்கும். அந்த வேலையை மட்டும்தான் இது செஞ்சிட்ருக்கோம். ஓகே, புரியுதா? இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த வேர் செடியை கட்டிங்ஸ் மூலியமாக உருவாக்கி ஒரு சின்ன கவரில் எடுத்துட்டாங்க. குச்சியை கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணி ஒரு நீளமாக ஒரு கட் கொடுத்து வளைச்சோம் அப்படின்னா அந்த தோல் பகுதி வந்து பார்த்துட்டிங்கன்னா 2ஆக ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த ஓப்பன் ஆன இடத்துல இப்போ கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க தெரியுங்களா? இந்த இப்போ க்ரீனிஷாக ஒரு கட்டிங்ஸ்லேருந்து பட்டை கலெக்ட் பண்ணாங்க. இது வந்து நமக்கு என்ன கலர்ஸ் தேவையோ அந்த கலரை வந்து அது பட்டை வச்சு அதுக்குள்ளே கட்டியாச்சு. கட்டுறது யார் பாருங்கள்? அவங்களோட பையன். இவன் வந்து வெறும் 8வது தாங்க படிக்கிறான். 8வது படிக்கிற பையனுக்கே மொட்டுக்கட்ட தெரியுது அப்படின்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் வந்தது. நானும் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஃபெயிலியர்